ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்போக்கன் ஹிந்தியில் வீடு சம்மந்தமான வொக்காபுலரிஸ் ப்ளஸ் சென்டென்சஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஹிந்தி சென்டென்சஸும் இருக்குது, ப்ளஸ் தமிழ் இங்கிலீஷ் சென்டென்சஸும் இருக்குது. வாங்க வீடியோவில் போகலாம். என்னுடைய வீடு, மை ஹோம். ஸோ மேரா கர். ஸோ இந்த இடத்துல மேரான்றது என்னுடைய, கருன்றது வீடு. ஸோ மேரா கர்னா என்னுடைய வீடுன்ற அர்த்தம். இது என்னுடைய வீடு. ஸோ அப்படின்றதுக்கு இதுன்றதுக்கு ஏ மேரா கர் ஹை. ஸோ இது என்னுடைய வீடுனா ஏ மேரா கர் ஹை. ஏ சேலம் மே ஹை. ஸோ அப்போது இந்த இடத்துல சேலம் எடுத்துகிட்டு எந்த பிளேஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அந்த பிளேஸை போட்டிங்கன்னா அதுக்கான மீனிங் கிடைக்கும். அப்போ பாருங்கள், இது சேலத்தில் இருக்குது. ஸோ அப்போ ஏ சேலம் மே ஹை. சப்போஸ் இந்த சேலத்துக்கு பதிலாக சென்னைன்னு போடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ये चेन्नई में है. ये चेन्नई में है ना, இது சென்னையில் இருக்குது. ஸோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், மே யஹா ரஹ்தா ஹூம். ஸோ இந்த இடத்துல மேன்றது நான், யஹான்றது இங்கே, ரஹ்தா ஹூனா வசிக்கிறேன் இல்லை இருக்கேன் அப்படின்ற அர்த்தம். ஸோ ஐ லிவ் ஹியர். மேரி மா और भाई भी रहते हैं. என்னுடைய அம்மாவும் சகோதரனும் வசிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னுடைய அம்மா மற்றும் சகோதரன் கூட வசிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் எங்கள் அம்மா கூட இல்லை சகோதரன் கூட வசிக்கிறேன். மேரே பிதாஜி யஹா நஹி ரஹ்தே அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய அப்பா இங்கே வசிக்கலை. வே சென்னை மே ரஹ்தே ஹேன் அப்படின்னா அவங்க சென்னையில் வசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இதில் எல்லாமே பாருங்களா, எண்டிங்கில் தாஹுன்னு வருது, தேஹைன்னு வருது. ஸோ அப்போ இது எல்லாமே எதை பற்றினதுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மில் இருக்குது. வே ஹஃப்தே மே ஏக் பார் யஹா ஆத்தே ஹேன் அப்படின்னு அர்த்தம். அவர் வாரத்தில் ஒரு முறை இங்கே வராருன்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல ஹஃப்தான்றது சிங்குலர், ஹஃப்தேன்றது ப்ளூரல். ஸோ அப்போது வாரத்தில், ஸோ அந்த இடத்துல ஹஃப்தே மேன்னு சொல்லணும். ஏக் பார்னா ஒரு முறை இல்லை ஒரு தடவை. யஹா ஆத்தேனா வராரு அப்படின்னு அர்த்தம். எங்கள் அம்மா சாப்பாடு செய்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி சொல்வீங்க? மேரி மா. மான்றது ஃபீமேல் கேட்டகரி இல்லையா? ஸோ அதனால் மேரின்றதை போடணும். ஸோ இப்போ மேரி மா கானா பனாத்தி ஹே. இப்போ என்னுடைய அம்மா சாப்பாடு சமைக்கிறாங்க. இந்த இடத்துல கானா பனாத்தி ஹேன்னு வருது பாருங்கள், இது ப்ளூரல் ஃபார்ம். ராமு घर का नौकर है. ராமு வீட்டுக்கு வேலைக்காரன் இல்லை வீட்டு வேலைக்காரன். சரியா? ராமு இஸ் அ சர்வெண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ராமு கர் கா. ஏன் இந்த இடத்துல கா வருது? நௌக்கர்ன்றது மேல் கேட்டகரின்றதுனால தான் கா வருது. பொதுவாக இந்த கா, கே, கி எல்லாத்துக்குமே உடைய அப்படின்ற அர்த்தம். இந்த இடத்துல ராமு வீட்டினுடைய வேலைக்காரன். ஸோ அப்போ ராமு வீட்டுக்கு வேலைக்காரன் அப்படின்ற அர்த்தம். वो बाज़ार जाता है और चीज़ें लाता है. அவன் என்ன பண்ணுறான்? கடை தெருவுக்கு போயிட்டு, கடை தெருவுனா அதெல்லாம் மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு இல்லை பொருட்கள்லாம் கொண்டு வரான் அப்படின்னு அர்த்தம். மா பி, இது பி. பீனா ஆல்சோ இல்லை கூட இல்லை அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். ஸோ மா பி கபி கபி பாஸார் ஜாத்தி ஹே அப்படின்னா ஒரு சில நேரங்களில் சில சமயம் அம்மாவும் கடை தெருவுக்கு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இதில் பீன்றது ஒரு கன்ஜங்ஷன் வேர்டு, கபி கபின்றது சம்டைம்ஸ் எப்பயாவது இல்லை ஒரு சில சமயம் அப்படின்னு அர்த்தம். பாசார்னா மார்க்கெட்டு, ஜாத்தி ஹைனா இது வந்து ரூட் வேர்ப்ஸ் ப்ளஸ் கிராமர் அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ ஜாத்தி ஹைன்றது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை குறிக்கும். என்னுடைய வீட்டில் 4 அறைகள் உள்ளன, அதாவது 4 ரூம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ மேரே घर में 4 कमरे हैं. இப்போது நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வரப்போ மேரான் வருது இல்லையா? இப்போ கருக்கு முன்னாடி மேரான் வருது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கேயும் கரு தான் இருக்குது, ஆனால் கருக்கு முன்னாடி மேரேன்னு வருது. அப்போ இதுக்கும் அதுக்கும் என்னங்க வித்தியாசம்? நல்லா லிசன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது சிங்குலர், ஏ மேரா கரு ஹை. இங்கே ஒரே ஒரு வீடு தான். ஸோ அதனால் சிங்குலர்ன்றதுனால மேரா போடுறோம். மேல் கேட்டகிரி
சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுவும் கரும் மேல் தான். ஆனால் இங்கே சார் கமரேன்னு சொல்கிறோம். அந்த சென்டென்ஸ் எதை பற்றினதுன்னா ப்ளூரல் ஃபார்மை பற்றினது. அதனால இங்கே நம்ம மேரேன்னு சேர்க்குறோம். ஸோ அப்போ மேரே கர்மே சார் கமரே ஹேனா, என்னுடைய வீட்டில் 4 ரூம்கள் உள்ளன அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஏக் ஸ்வாகத் கக்ஷபி ஹை. இதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்வாகத்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெல்கம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மீனிங் வரவேற்பு அறை. ஸ்வாகத் கக்ஷக்கு அர்த்தம் ரிசப்ஷன் ஹால். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுவும் இங்கே இருக்குது. அடுத்து அதே மாதிரி பாருங்கள், மேரே கர் கே பாஸ், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏக் மந்திர் பி ஹை, என் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் கூட இருக்குது, இல்லை கோயிலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுகவனேஸ்வரர் ஆலயமாகும். அதாவது சுகவனேஸ்வரர்ன்றது ஒரு சாமியினுடைய பேர். ஸோ சுகவனேஸ்வரர் சுகவனேஸ்வர் கா மந்திர் ஹை. மந்திருக்கு முன்னாடி கா வருதுன்னா அப்போ மந்திர்ன்றது ஒரு மேல் கேட்டகரியை குறிக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜெண்டரில் மேல் ஜெண்டர் ஃபீமேல் ஜெண்டர் 2 இருக்குது. இது திங்ஸுக்கு பொருந்தும், பர்சனுக்கும் பொருந்தும். ஸோ அப்போ இது சம்மந்தமான வொக்காபுலரிஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நம்முடைய ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூலு, காலேஜு, மார்க்கெட்டு இதெல்லாம் என் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் அட்டே, பஸ் அடேனா பஸ் ஸ்டாண்டு, विद्यालय, महाविद्यालय और बाज़ार आदि मेरे घर के पास में ही हैं. அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. मेरे घर के सामने एक उपवन है. उपवन அப்படின்னா தோட்டம், கார்டன். ஸோ என்னுடைய வீட்டுக்கு கே சாம்னேனா முன்னாலன்னு அர்த்தம், ஒரு தோட்டம் இருக்குது. வண்ண வண்ண பூக்களின் நறுமணம் மனதில் ஆனந்தம் தருகிறது. அதாவது கலர் கலரான பூ இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய வாசனைகள் வந்து நமக்கு மனசில் வந்து ரொம்ப சந்தோஷத்தை தருதான். ஸோ இதான் இந்த சென்டென்ஸை எப்படி நம்ம ஹிந்தியில் பண்ணுறது. ரங்கு பிரங்கே, ரங்கு பிரங்கேனா வண்ண வண்ண, அதாவது கலர் கலராக இருக்கிறது. ஃபுல், ஃபுல்னா மலர், ஃபுல்லோன்னா மலர்கள். ஃபுல்லோங் கீ சுகந்து, சுகந்துக்கு முன்னாடி கீ வருது பாருங்கள், இது ஃபீமேல் கேட்டகரி, அதனால் கீ நம்ம போடுறோம். சுகந்து மண்மே, அதனுடைய வாசனைகள் மனசில், மண்மேனா மனசில், ஆனந்த தேத்திகேனா மகிழ்ச்சி கொடுக்குது, மகிழ்ச்சியாக தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ रंग बिरंगे फूलों की सुगंध मन में आनंद देती है. छत पर ஷேர் ஹீட்டர் है. மேல் தளத்தில் சூரியனை சார்ந்த வெப்பமானி இருக்குது. சத்துனா மேலே, மாடி மேலே அந்த மாதிரி சொல்கிறது. சத்து இந்த மேற்கூரை அந்த மாதிரி சொல்கிறது, அதான் மேல் தளம். சத் பர் ஷவுர் ஹீட்டர் ஹ. ஷவுர்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனை சார்ந்த வெப்பமானி, வெப்பமானின்னு அர்த்தம். ஷவுர் ஹீட்டர் ஹ. வர்ஷா ஜல் சஞ்சயன் சுவிதா பி ஹ. மழைநீர் சேகரிப்பு வசதி கட்ட இருக்கிறது. வர்ஷா ஜல்னா மழைநீர், சஞ்சயன் சுவிதா பி ஹ மழைநீர் சேகரிப்பு வசதி, சுவிதானா வசதி, கட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். கடைசியாக பாருங்கள், घर के पीछे आम, कटहल, नारियल, नीम, केला आदि पेड़ हैं. வீட்டுக்கு பின்னால் மா, பலா, தென்னை, வேம்பு, வாழை முதலிய மரங்களும் இருக்கின்றனவா. இது எல்லாமே வீடு சார்ந்த சொற்கள் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், சென்டென்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ என்னுடைய வீடுன்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஹிந்தி வொக்காபுலரிஸ் நிறையா பார்த்துருக்கோம், ப்ளஸ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.